हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल मुरसलीन। அவுஸுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்று அக்டோபர் 11, 2025 சனிக்கிழமை. இந்தியாவில் இப்பொழுது இரவு 10 மணி ஆகிறது. ஜிஎம்டிக்கு ஏற்ப இப்பொழுது மாலை 4:30 மணி ஆகும். நேர்களே, இது ராஹேஹுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேர்களே, காதியான் தாருல் அமானிலிருந்து லைவ் டிஸ்கஷன் ப்ரோக்ராம் ராஹேஹுதாவின் 4 எபிசோடுகளை கொண்ட முழு தொடருடன் நாங்கள் உங்கள் முன் வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் 3வது எபிசோடு ஆகும். இந்த முழு தொடரிலும் நாம் ஃபஸாயிலுல் குர்ஆன், அதாவது திருக்குர்ஆனின் சிறப்புகள் என்ற நூலை பற்றி உரையாடுவோம். ஃபஸாயிலுல் குர்ஆன், திருக்குர்ஆனின் சிறப்புகள் என்பது சையதுனா ஹஜ்ரத் மிர்ஸா பஷீருத்தீன் மஹமூத் அஹ்மத், 2வது ஹலீஃபத்துல் மஸீஹ் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொற்பொழிவுகளின் தொகுப்பாகும். அது ஃபஸாயிலுல் குர்ஆன், திருக்குர்ஆன் சிறப்புகள் என்ற பெயரில் வெளியாகியிருக்கின்றது. இந்த முழு தொடரிலும் இந்த தொகுப்பை பற்றி பேசுவோம். நேர்களே, நீங்கள் அறிந்திருப்பது போன்று ராஹேஹுதா நிகழ்ச்சி லைவாக இருப்பதுடன் சேர்த்து ஒரு இன்டராக்டிவ் நிகழ்ச்சியும் ஆகும். அதாவது நம்முடைய நேர்கள் தம்முடைய கேள்விகள் மூலமாக நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள முடியும். நாங்கள் இங்கு ஸ்டுடியோ டிஸ்கஷனுடன் சேர்த்து நம்முடைய நேர்களுடைய கேள்விகளை இங்கு ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். மேலும் நம்முடைய இந்த அறிஞர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவே நம்முடைய நேர்களுடைய கேள்விகளுக்கு பதில்கள் அளிப்பார்கள். நேர்களே, எங்களோடு இணைந்து கொள்வதற்கான நீங்கள் உங்களுடைய டெலிவிஷன் ஸ்க்ரீனில் எங்களுடன் தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் டெலிஃபோன் லைன்ஸ் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். இதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ் மற்றும் இமெயில் ஆகியவற்றின் வசதியும் உள்ளது. நேர்களே, இன்றைய இந்த எபிசோடில் என்னுடன் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை, ஸ்டுடியோவில் இருக்கக்கூடியவர்களை நான் அறிமுகம் செய்து வைத்து விடுகின்றேன். மதிப்பிற்குரிய மௌலானா முகமது ஹமீத் கோசர் சாப், மதிப்பிற்குரிய மௌலானா கே தாரிக் அஹமத் சாப் ஆகிய 2 அறிஞர்களும் இன்றைய எபிசோடில் என்னுடன் உரையாடுவார்கள். இருவரையும் நான் வரவேற்கின்றேன். நேர்களே, திருக்குர்ஆன் அல்லாஹ்வின் இறுதி மறையாகும். அதன் மீது நம்பிக்கை கொள்வது ஒவ்வொரு மனிதனுக்கும் பயனுள்ளதும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையானதுமாகும். பழங்காலத்திலிருந்து இன்று வரை இஸ்லாத்தின் எதிரிகள் தரப்பிலிருந்து திருக்குர்ஆன் மீது பல்வேறு வகையான ஆட்சேபங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. சிலவேளை அதன் நடையையும் சொற்செறிவையும் பற்றியும், சிலவேளை அதன் கருத்துக்கள் மற்றும் கட்டளைகள் குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. ஆனால் உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஆட்சேபனைகள் பொய்யானவையாக நிரூபணமாகியுள்ளன. மேலும் திருக்குர்ஆன் தனது உண்மைத்துவத்தின் மீது நிலைத்தின்றுள்ளது. இந்த மறை ஒவ்வொரு அறிவு ரீதியிலான மற்றும் ஆழ்ந்து சிந்திக்கும் வகையிலான சவால்களுக்கான பதிலை தன்னிடம் கொண்டுள்ளது. உண்மை தெளிவாகும் பொருட்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இதே ஆட்சேபனைகள் மற்றும் அவற்றிற்கான பதில்கள் குறித்து விளக்குவோம். இது தொடர்பாகவே என்னுடைய முதல் கேள்வி மதிப்புக்குரிய மௌலானா முகமது ஹமீத் கோசர் சாஹிபிடம் என்னவென்றால், ஆட்சேபனை செய்பவர்கள் சிலர் திருக்குர்ஆனின் நடை மிகவும் கடுமையானதாகவும் பொருத்தமற்றதாகவும் உள்ளதாக ஆட்சேபனை செய்கிறார்கள். நவுதுபில்லாஹ். இதற்கு சான்றுபூர்வமான பதிலை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்னறிவிப்பு பழைய ஏற்பாடு தௌராத்தில் இருக்கின்றது. அல்லாஹ் அவர்களிடம் கூறுகின்றான், நான் உம்மை போன்று உம்முடைய சகோதரர்களில் ஒரு நபியை தோன்றச் செய்வேன். இந்த முன்னறிவிப்பு சையதுனா ஹதரத் அக்தஸ் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்தின் மூலமாக நிறைவேறியது. இந்த நபி பெருமானாரை பற்றித்தான் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதுவும் கூறப்பட்டிருந்தது, நான் என்னுடைய மறையை அவருடைய நாவிலிடுவேன். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், அவருடைய வரது கையில் ஒரு ஷரியத் இருக்கும்.
அதாவது கம்பீரமான ஷரியத் இருக்கும். இந்த திருக்குர்ஆனை பற்றியே அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியிருக்கின்றான், லவ் அன்ஸல்னா ஹாஸல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு ஹாஷிஅம் முதஸத்திஅம் மின் ஹஷ்யத்தில்லாஹ். நாம் இந்த திருக்குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தால் அல்லாஹின் அச்சத்தினால் அது துண்டு துண்டாக துகள் துகளாக ஆகி போயிருக்கும், அது பணிவாகி இருக்கும். திருக்குர்ஆன் ஒரு மனிதனுடைய மறை அல்ல, நூல் அல்ல, மனிதனுடைய நூல் அல்ல. உலகத்தில் எத்தனை நூல்கள் இருக்கின்றனவோ அதில் அனைத்தையும் விட மேலானதும் சிறந்ததும் தான் திருக்குர்ஆன் ஆகும். இது லௌஹே மஹ்ஃபூல் பாதுகாக்கப்பட்டுள்ள பெட்டகத்தில் இருந்தது. அதை அல்லாஹ் இறக்கினான். உலகத்தின் அரசன் இந்த நூலை முழு உலகத்திற்காக இறக்கியிருக்கின்றான். தான் இறங்கிய காலத்திலிருந்து உலகம் இருக்கும் காலம் வரை மனிதர்களுக்கு ஆன்மீக, மார்க்க, பொருளாதார, சமூக, அறிவு சார்ந்த எல்லா விதத்திலான வழிகாட்டலுக்கும் இது இருக்கின்றது. இறந்த காலத்திலும் இருக்கின்றது, நிகழ்காலத்திலும் இருக்கிறது, எதிர்காலத்திலும் இருக்கும். இந்த மறை அரபு மக்களுக்காக மட்டும் இருக்கவில்லை. இது பூமியின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இடத்திலும் வசிப்பவர்களுக்காக இருக்கின்றது. இதில் பற்றி இப்படி சாதாரண கேள்வி கேட்பது பொருத்தமற்றது. இப்படிப்பட்ட மொழிநடை இருக்கின்றது. உலகத்தை படைத்தவனுடைய எஜமான், உலகத்தின் எஜமானன், அவனுடைய மறையை பற்றி கேள்வி கேட்பது இது எப்படி சாத்தியம்? தன்சீலும் ரப்பில் ஆலமீன், இதை பற்றி நீங்கள் பேசுகின்றீர்கள். எந்த மொழிநடையை பற்றி பேசுகின்றீர்கள்? அல்லாஹ் உங்கள் எல்லாரிடம் கலந்தாலோசித்து இறங்குவானா குரானை? உலகத்தை படைத்தவன் முழு உலகங்களையும் படைத்துள்ளான், அண்ட சராசரத்தையும் படைத்துள்ளான், ஒவ்வொன்றையும் அதற்குரிய இடத்தில் வைத்துள்ளான். அவன்தான் திருக்குரானுக்கு வடிவமளித்துள்ளான். அதில் கூட்டலும் கிடையாது, குறைவும் கிடையாது. இப்போ கேள்வி என்னவென்றால், இந்த மக்களுக்கு ஏன் இது புரிவதில்லை? அதை திருக்குரானே கூறுகின்றது. பாருங்கள், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் தன்சீலு மிர் ரப்பில் ஆலமீன். இந்த திருக்குர்ஆனை புரிவதற்கு உள்ளம் தூய்மையாக இருப்பது அவசியமாகும். உள்ளம் தூய்மையாக இல்லை என்றால், இறைவன் மீதான அச்சம் இல்லை என்றால், இறையச்சம் பெற வேண்டும் என்ற அந்த எண்ணம் இல்லை என்றால் இது உங்களுக்கு பலனளிக்க முடியாது. உதாரணமாக, ஒரு ஜியாகிரஃபி புக் இருக்குது, 10th ஸ்டாண்டர்டுடையது. ஒரு மாணவர் தேர்வு பாஸ் ஆவதற்காக அதில் படிக்கின்றார். இதில் இது சரியில்லை, அது சரியில்லை என்று சொன்னால் அது அவருடைய நோக்கமே கிடையாது. உன்னுடைய நோக்கமே அது கிடையாது. ஹுதல்லில் முத்தகீன், யார் இறையச்சம் பெற வேண்டுமோ அவருக்கு இந்த திருக்குரான் நேர்வழி வாங்கக்கூடியதாகும். இதனுடைய மொழிநடை பற்றி கேள்வி வருகிறது. அதில் என்ன மொழிநடை கேட்கின்றீர்கள்? எல்லாவற்றையும் விட பெரிய விஷயம், திருக்குரான் இறங்கிய போது அந்த காலகட்டத்தில் காபா ஆலயத்தில் கசீதாக்கள், அரபு கவிதைகள் எழுதி தொங்க விடுவார்கள். சபா முஅல்லகா என்பது அதனுடைய பெயர். அது அரபுடைய அந்த கிராமருக்காக சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. லபீதுடைய ஒரு கவிதையும் இருந்தது. இஸ்லாத்துடைய எதிரிகள் அவர்கள். ஆனால் திருக்குரானை கேட்டார்கள். அதற்கு பிறகு கவிதை சொல்வதை விட்டுவிட்டார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய காலத்தில் லபீதிடம் கவிதை எழுதுமாறு கேட்டார்கள். அவர் சொன்னார், நான் திருக்குரான் சூரா பக்ரா, சூரா ஆல் இம்ரான் ஓதிய பிறகு நான் கவிதை சொல்வதை விட்டுவிட்டேன் என்றார். அதற்கு பிறகு என்ன ஒரு விஷயம் இருக்குது? எந்த மொழிநடையை பற்றி பேசுகின்றீர்கள்? எந்த கிராமரை பற்றி பேசுகின்றீர்கள்? எந்த இலக்கியத்தை பற்றி பேசுகின்றீர்கள்? எல்லாம் இது லபீத் மிகப்பெரிய கவிஞர் கூறினார். ஒரு மிகப்பெரிய திறமை பெற்ற கவிஞர். அதனால் காபா ஆலயத்தில் தொங்க விட்டிருந்தார்கள் அவருடைய கவிதைகளை. இந்த மக்களுக்கு ஆட்சேபனை செய்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன தெரிகின்றது? அடுத்து வாருங்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய கவிஞர், மிகப்பெரிய அறிஞர், அரபு நாட்டின் மிகப்பெரிய ஒரு இலக்கணம் அறிந்தவர்கள். சூரா தாஹாவுடைய ஆரம்ப வசனத்தை படித்தவுடனே அங்கேயே அங்கேயே அவர்கள் மனம் மாறிவிட்டார்கள்.
அதாவது நீரூற்று பொங்கி எழுவது போன்று என்னை அழைத்து செல்லுங்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். வாழ்நாள் முழுவதும் இஸ்லாத்தில் இருந்தார்கள். உள்ளத்தில் ஒரு தூய்மை இருந்தது, ஒரு இறையச்சம் இருந்தது, நேர்வழியை சென்றடைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. எனவே அவர்களுக்கு இந்த விஷயம் தென்படவில்லை. இப்பொழுது 1-2 விஷயங்களை நான் கூறிவிடுகின்றேன். எந்த விஷயம் அவர்களுக்கு குத்துகிறது அதை பற்றி பேசுவோம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சில விஷயங்களை கூறியிருக்கின்றான். அது உண்மையை அடிப்படையாக கொண்டுள்ளது. அது உண்மையை அடிப்படையாக கொண்டிருக்கும் பொழுது உண்மையை வெளிப்படுத்துவதற்காக, தெளிவுபடுத்துவதற்காக இதைவிட சிறப்பான உதாரணம் கொடுக்க முடியாது. உதாரணமாக சூரா ஜுமாவில் அல்லாஹ் கூறுகின்றான், யூதர்களை பார்த்து கூறுகின்றான், மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத சும்ம லம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. இங்கு ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. கமசலில் ஹிமார் உதாரணம் கொடுக்கப்படுகிறது. இது உண்மையை சார்ந்ததாகும். ஒரு மனிதனை பார்த்து நீ நாய் என்று சொன்னால் இது ஏசுவதாகும். இது சரியானதாக இருக்காது. ஆனால் ஒரு சமுதாயத்தில் ஒரு பண்பு காணப்படும் பொழுது அந்த பண்புகளை ஒரு விலங்கோடு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது அது ஒரு கடுமையான சொல்நடைவு கிடையாது. திருக்குர்ஆன் இன்னொரு இடத்தில் இந்த சமுதாயத்தை பற்றி வருள்ளது, கரதத்தன் ஹாசிரின், அவர்கள் எல்லாம் குரங்கை போன்று காப்பி அடிக்கக்கூடியவராக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களை எகிப்தில் அழைத்து சென்றார்கள். சமுதாய வழியில் இபாதத் செய்து கொண்டிருந்தார்கள். சமுதாயம் சிலைகளை, எங்களுக்கும் சிலையை கட்டுகிறார்கள். ஒரு இடத்தில் மக்கள் காய்கறி சாப்பிடுவதை பார்த்து எங்களுக்கும் அது வேண்டும் என்று கேட்டார்கள். அடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். ஒரு பசுவின் கன்றை பார்த்தவுடன் அந்த கன்று வேண்டும் என்று கேட்டார்கள். அதை வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த தௌராத்துடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது, ஆனால் நீங்கள் செலுத்தவில்லை. இன்று உங்களுடைய உதாரணம் என்னவென்றால், தௌராத் உங்கள் மீது இருக்கின்றது, ஆனால் அதில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியவில்லை. ஏன் இந்த அறிவுரை திருக்குர்ஆனில் செய்யப்படுகின்றது? முஸ்லிம்களுக்கு செய்யப்படுகிறது. ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பு இருக்கின்றது, லா யபகா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு. இதே முன்னறிவிப்புக்கு ஏற்றதாகும் இன்றைய முஸ்லிம்கள் மீது. அவர் திருக்குர்ஆனை முற்றிலும் விட்டுவிட்டார்கள். அவர்களுக்காக இது எச்சரிக்கையாக இருந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு கூறினான், பாருங்கள், இந்த அனைத்து விஷயமும் இதுவும் நீங்கள் தவிர்த்திருக்க வேண்டும். இது உண்மை நிலையாகும். உதாரணத்தை வழங்கி புரிய வைத்திருக்கின்றார்கள். இத்துடன் கடினமான சொல்நடை எங்கே இருக்கின்றது? ஹாசைன் என்று சொல்வது, கரத் சொல்வது, அதாவது குரங்கு என்று சொல்வதில் கடுமையான விஷயம் இருக்கின்றது. அவர்கள் காப்பி அடிக்கக்கூடிய இந்த விஷயத்தை சொல்லப்படுகிறது. கழுதை என்று சொல்லப்பட்டிருப்பது அது அவர்களுடைய அறிவீனத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது, ஒரு மறை, அதை நீங்கள் தூக்கவே இல்லை, சுமக்கவே இல்லை, அதை நீங்கள் நிறைவேற்றவில்லை. பிறகு உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? உங்களுக்கு இந்த உதாரணம் வழங்கப்படுகிறது. மாணவர்கள் ஸ்கூலில் அல்லது கல்லூரியில் படிக்கின்றார்கள். ஆசிரியர் எவ்வளவு அன்பு செலுத்தினாலும் சரி, நீ கழுதை, உனக்கு நான் சொல்வது புரிவதில்லை என்று கொடுக்கின்றார். ஒப்புதுமை வழங்குவது எந்த அடிப்படையில் என்றால், உன்னால் நீ என்னுடைய விஷயத்தை கவனமாக கேட்பதில்லை, கழுதை கேட்காது போன்று. அதில் கடுமையான நடை எங்கே இருக்கின்றது? இது சில வேளை எச்சரிக்கைக்காக, காது திறந்து கேட்க வேண்டும் என்பதற்காக வழங்கப்படுகிறது. இது எதனால் உலகத்தின் அரசர் வழங்கியிருக்கிறார் என்றால், நம்முடைய கண்கள் திறக்க வேண்டும் என்பதற்காக, முஸ்லிம்களுக்கு அறிவுரை கிடைக்க வேண்டும் என்பதற்காக. பாருங்கள், இந்த சமுதாயம் இந்த பக்கம் சென்றது. நீங்கள் இந்த பொறுப்பை திருக்குர்ஆன் படி செயல்படவில்லை என்றால் உங்களுடைய உதாரணம் இதுதான் ஆகும். திருக்குர்ஆன் மீது இந்த மேற்கத்திய ஆய்வாளர்கள் ஆட்சேபனை செய்கின்றார்கள். நான் இஞ்சிலிருந்து சில உதாரணங்களை குறித்திருக்கின்றேன், அதை நான் தெரியப்படுத்துகின்றேன். ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஞ்சிலில் என்ன கூறியிருக்கின்றார்கள்? பாம்புகளே, அதாவது எதிரிகளை பார்த்து கூறுகின்றார்கள், பாம்புகளே, அதாவது சபிக்கப்பட்டவர்களே,
இது தென்படவில்லையா? தீய நடத்தியுடையவர்களே, இதுக்கு தென்படவில்லையா? முட்டாள்களே, இது தென்படவில்லையா? ஈசா அலைஹிஸ் ஸலாம் கூறுகின்றார்கள், குருடர்களே, இதையெல்லாம் தென்படவில்லையா? இது எல்லாம் பைபிளில் உள்ள இந்த சொற்கள் எல்லாம் உண்மைத்துவத்தை கொண்டுள்ளது. நான் அற்புதங்களுக்குமே அற்புதங்களை உங்களுக்கு காட்டுகின்றேன். நீங்கள் குருடர்களாக அமர்ந்திருக்கின்றீர்கள், நீங்கள் பலன் பெறுவதே இல்லை. முட்டாள்களை, நான் உங்களுக்கு அல்லாஹ்வின் விஷயத்தை கூறுகின்றேன், அது உங்களுக்கு எட்டவே மாட்டேங்கிறது. இது உண்மைத்துவத்தை அடிப்படையாக கொண்ட விஷயங்களாகும். எச்சரிக்கை எடுப்பதற்காக இருக்கின்றன. ஒவ்வொரு சமுதாயத்திலும் இந்த விஷயங்கள் இருக்கின்றன. தாய் பிள்ளையையும் திட்டுகிறாள், நீ ஆந்தை என்று கூறுகின்றாள். அதாவது நான் சொல்வதை நீ கேட்பதில்லை என்று புரிந்து கொண்டார். இந்த எல்லா சொற்களும் கடுமையானவை அல்ல. இவை அண்ட சராசரங்களின் எஜமான் தரப்பிலிருந்து இறக்கப்பட்டவையாகும். இது உண்மைத்துவத்தை வெளிப்படுத்துவையாக இருக்கின்றன. அது நம்மை உலுக்குவதற்காக இருக்கின்றன, நம்மை செம்மைப்படுத்துவதற்காக இருக்கின்றன. இவ்வாறு திருக்குரான் மீது ஆட்சி செய்வதற்கு முன்னால் 100 முறை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் மறை இறங்கியிருக்கின்றது. கோடிக்கணக்கான மக்கள் திருக்குரான் இறங்கியதிலிருந்து இன்று வரை திருக்குரான் படி செயல்பட்டு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுள்ளார்கள். இது அல்லாஹ் தரப்பிலிருந்து வராமல் இருந்தால் இந்த நெருக்கம் அவர்களுக்கு ஒருபோதும் கிடைத்திருக்காது. இதுதான் அந்த சூழ்நிலையாகும். இது இந்த கேள்விக்கான பதிலாகும். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா ஹஸனுல் ஜஸா. நேர்களே, நம்முடைய பல கேள்விகள் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக வந்திருக்கின்றன. அவற்றில் 1-2 கேள்விகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவிலிருந்து ஷேக் முனிப் அஹமத் சாஹிபருடைய கேள்வியும் நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக வந்துள்ளது. அந்த கேள்வியை நான் வாசித்து காட்டுகின்றேன். ஷேக் முனிப் அஹமத் சாஹிப் அவர்கள் கேட்கின்றார்கள், முனாஃபிக்கள் என்பதற்கான இலக்கணம் என்ன? ஹதீஸ், திருக்குரான் மற்றும் ஹதீஸ் அடிப்படையில் புரிய வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முனாஃபிக்கள், நயவஞ்சகர்கள் என்றால் யார்? கே தாரிக் சாஹிப் அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன், பதிலளிக்குமாறு. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா ஹஸனுல் ஜஸா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முனீப் சாஹிபுடைய கேள்வி, முனாஃபிக்கள் பற்றி அவர்களுடைய இலக்கணம் என்ன என்பதை திருக்குரான் அடிப்படையில் கூற வேண்டும். முதலாக சூரா முனாஃபிகின் இருக்குது. அதில் அல்லாஹ் கூறுகின்றான், வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாஸிபூன். இந்த முனாஃபிக்கள், நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் சாட்சி பகிர்ந்திருக்கின்றான். அவர்கள் பொய் கூறக்கூடியவர்களாவார்கள், அவர்கள் ஏமாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் நம்மை ஏமாற்றுவார்கள். சூரா நிசாவுடைய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஉன அல்லாஹ. இந்த முனாஃபிக்கள் அல்லாஹை ஏமாற்ற விரும்புகின்றார்கள். அல்லாஹை யாரும் ஏமாற்ற முடியாது, தன்னையே அவர் ஏமாற்றிக் கொள்கின்றார்கள். அடுத்து இந்த வசனத்தின் தொடர்ச்சியாக முனாஃபிக்களுடைய இந்த போதனையும் கூறப்பட்டுள்ளது. வைதா காமு இலஸ்ஸலாத்தி காமு குசாலா யுராவுனன் நாஸ். அதாவது இந்த முனாஃபிக்களுடைய அடையாளம் என்னவென்றால், அவர்கள் தொழுகைக்காக அவர்கள் சோம்பேறித்தனம் காட்டுவார்கள். தொழுகை நாட்டுவதை அவர்கள் கட்டுப்பட்டு கடைபிடிப்பதில்லை. நிறைவேற்றினாலும் தொழுதாலும் சரி, அது ரியாவுன் நாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக செய்கின்றார்கள். மக்களுக்கு காட்டுவதற்காக அந்த தொழுகையை அவர்களை தொழுகின்றார்கள். இந்த வசனத்திலும் கூறப்பட்டுள்ளது, லா யஸ்குரூன் அல்லாஹ் இல்லா கலீலா. அல்லாஹ்வை பற்றி பேசுவதிலும் அவர்கள் பலவீனமாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வை புகழ்வது இருக்கின்றது. தொழுகையும் கூட ஸிக்ர் இலாஹியாகும். படைப்பினங்களுக்கு தொண்டாற்றுவதும் ஸிக்ர் இலாஹியாகும். இந்த அனைத்திலும் கவனம் குறைகின்றது. இது முனாஃபிக்களுடைய ஒரு அடையாளமாக கூறப்பட்டுள்ளது. அடுத்து அல்லாஹ் சூரா அன்-நிஸால் இதையும் கூறியிருக்கின்றான். முனாஃபிக்களை பற்றி கூறியவாறு, முஸப்ஸிபீன பைன ஸாலிக் லா இலாஹ ஹவுலாய் வலா இலாஹ ஹவுலாய். அவர்களுடைய நிலை இழுப்பறியாக இருக்கின்றது. ஈமான் கொண்டவர்களையும் கலந்து சேர்த்துக்க முடியாது, அவர்களை எதிரிகளிலும் சேர்க்க முடியாது, நிராகரிப்புகளும் சேர்க்க முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் சஞ்சலமானவர்களாக இருக்கின்றார்கள். சூரா அல் பக்ராவுடைய வசனங்களை நாம் ஓதும்போது தெரிய வருகின்றது. அதிலும் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபி குலூபிஹிம் மர்துன் வஸாதஹுமுல்லாஹு மர்லா. அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு நோய் இருக்கின்றது, அல்லாஹ் அந்த நோயில் அவர்களை அதிகரிக்க வைத்து விட்டான். அவர்கள் பொய் கூறி வந்தார்கள். இதுவும் முனாஃபிக்குடைய, நயவஞ்சகருடைய ஒரு அடையாளமாகும். சூரா பக்ரா இதுவும் கூறப்பட்டுள்ளது, வைஸா லகுல்லஸீன ஆமனு காலு ஆமன்னா வைஸா ஹலவு இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னமா கனூ நஹ்னு முஸ்தஹ்ஸிஊன். நம்பிக்கை கொண்டவர்களை சந்திக்கும் பொழுது
நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று முனாஃபிக்கள் கூறுகின்றார்கள். தம் தலைவரிடம் திரும்பி செல்லும் பொழுது நாங்கள் அவங்களோடு இல்லை, உங்களோடு தான் இருக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். நாங்கள் அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம், கேலிக்கிண்டல் செய்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். இது முனாஃபிக்களுடைய அடையாளமாகும். இந்த முனாஃபிக்களுடைய முடிவு என்னவாக இருக்கும்? திருக்குறள் இருக்கின்றது, இன்னல் முனாஃபிகீன ஃபீ தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். யாரிடமெல்லாம் இந்த அடையாளம் காணப்படுகின்றனவோ, பொய் கூறுவது, ஏமாற்றுவது, தொழுகையின் பக்கம் கவனம் குறைவு, ஜிக்ரில்லாஹின் பக்கம் கவனம் குறைவு, ஏமாற்றுவதற்கான பல்வேறு வழிமுறை, இந்த அலாமத்தெல்லாம், இந்த அடையாளங்கள் யாரிடம் காணப்படுகின்றதோ அவர்களுடைய முடிவை அல்லாஹ் கூறியிருக்கின்றான், நரகத்தில் மிகவும் தாழ்வான ஒரு பகுதி இருக்கும், தாழ்வான தரம், அது அவர்களுக்காக அல்லாஹ் நிர்ணயித்திருக்கின்றான். இது திருக்குர்ஆன் அடிப்படையில் முனாஃபிக்கை பற்றிய சுருக்கமான ஒரு இலக்கணமாகும். ஜிசாக்குமுல்லாஹ் தஆலா ஜிசா. நேர்களே, இன்னொரு கேள்வி உங்கள் சார்பாக டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக வந்துள்ளது. ஜெர்மனியிலிருந்து ஹாலிதா ரானா சாஹிபாவுடைய கேள்வி. அந்த கேள்வியும் நான் படித்து காட்டிவிடுகின்றேன். எழுதுகின்றார்கள், கைர் அஹ்மதி கேள்வி கேட்கின்றார்கள், இமாம் மஹதியை பற்றி திருக்குர்ஆன் எங்கே கூறப்பட்டுள்ளது? இதை பற்றி சற்று விளக்கி சொல்லுங்கள். மதிப்புக்குரிய மௌலானா முகமது ஹமீத் கௌசர் சாஹிப் அவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் சூரா ஜுமாவில் முன்னறிப்பு செய்திருந்தான், ஹுவல்லதி பஅஸஃபில் உம்மiyyin ரசூலம் மின்ஹும். அல்லாஹ்வே எழுத படிக்க தெரியாத மக்களிடம் அவர்களிடமிருந்து ஒரு தூதரை அனுப்பினான். சையதுனா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருகையை தந்தார்கள். இந்த சூரா இறங்கிய போது அப்பொழுது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது சம்பந்தமாக கேள்வி கேட்டார்கள். வ ஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம். மறுமையிலும் தங்களுடைய ஒரு வருகை பற்றி இருக்கின்றது, அதை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 முறை கேள்வி கேட்கப்படும் பொழுது, அதாவது இறைவனிடமிருந்து பதில் கிடைத்த பிறகு சொன்னார்கள், நான் என்னுடைய இந்த உடலோடு அதில் நான் வரமாட்டேன், என்னுடைய வருகை இருக்காது. மாறாக இன்னொரு நபர் வருவார், என்னுடைய பிரதிநிதியாக வருவார், என கட்டுப்பட்டவராக, என்னுடைய அடிமையாக வருவார், தொண்டராக வருவார், ஊழியராக வருவார். அதை பற்றி சல்மான் ஃபாஸி அவர்களுடைய தோளில் கை வைத்துக் கொண்டார்கள். லவ்கானல் ஈமானு இந்த சுரையா லனாலஹு ரிஜாலுன் ஓ ரஜுலும் மின் ஹாவுலாய். சஹி புகாரி கிதாபுல் சிக்ஸீர். சுரையா நட்சத்திரத்திலும் கூட ஈமான் சென்று விட்டாலும் இவர்களிலிருந்து ஒரு நபர் வருவார், அவர் மீண்டும் ஈமானை கொண்டு வருவார். சுரையாவிலிருந்து இரண்டாம் வருகையின் வெளிப்பாடு வர இருந்தவர், அவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறிவிட்டார்கள், அவர் பாரசீக வம்சத்தைச் சேர்ந்தவராக இருப்பார். சல்மான் ஃபார்சி அவருடைய சமுதாயத்திலிருந்து வருவார். ஹஜ்ரத் சையதுனா மிர்ஸா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாரசீக வம்சத்தைச் சேர்ந்தவராவார்கள். அவர்களே இந்த அறிவிப்பு செய்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாம் வருகையின் வெளிப்பாடு என்று. நானே இமாம் மஹ்தி என்று அறிவித்தார்கள், நானே அந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹாவேன். யாருடைய வருகை பற்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கின்றார்களோ அந்த மசீ என்று அறிவித்தார்கள். பாருங்கள், இன்னொரு வழிமுறை எப்படி நான் மிகவும் பணிவுடன் இதை கூற விரும்புகின்றேன். 100 வருடங்களுக்கு மேலாகிவிட்ட ஜமாத் அஹ்மதி இந்த விஷயங்களை புரிய வைத்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, இன்னலி மஹதீனா ஆயத்தன் லம் தகூனா முன்சு ஹல்கி ஸமாவாதி வல் அர்த் யன்கசிஃபுல் லைலு மின் கமருல் அவ்வல் லைலத்தி மின் ரமலான் வ தன்கசிஃபு ஷம்சு ஃபீ நிஸ்ஃபின் மின்ஹு. இன்னலி மஹதீனா ஆயத்தன், நிச்சயமாக நம்முடைய மஹதிக்கு 2 அடையாளங்கள் இருக்கின்றன. சொற்கள் கவனமாக பார்க்க வேண்டியவை. இன்னலி மஹதீனா, நம்முடைய மஹதிக்கு. எந்த மஹதியை பற்றி நான் முன்னறிவிப்பு செய்கின்றேனோ நம்முடைய மஹதி, அந்த மஹதியுடைய உண்மைத்துவத்திற்கு 2 அடையாளங்கள் இருக்கின்றன. ரமலான் மாதத்தில் சந்திர கிரகணத்துக்கு கிரகணம் ஏற்படக்கூடிய நாட்களில் முதல் இரவில் சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும். கவனம் செலுத்துங்கள். சையதுனா ஹஜ்ரத் மிர்ஸா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1891 அறிவிப்பு செய்தார்கள், அல்லாஹ் என்னை வாக்களிக்கப்பட்ட மஸீஹாகவும் மஹதியாகவும் அனுப்பியுள்ளான். அவனுடைய கட்டளையின்படி நான் அறிவிப்பு செய்கின்றேன்.
91, 92, 93 3 வருஷம் ஆகிடுது. 94 முதலில் சூரியனுக்கு கிரகணம் ஏற்படுகின்றது. ரமலான் 13 மார்ச் 21, 1894. 91 3 வருடத்துக்கு முன்னால் அறிவிப்பு செய்தார்கள் மஹதி என்பதை. 3.5 வருடங்கள் கழித்து அல்லாஹ் சூரியனுக்கு சந்திர கிரகணம் ஏற்படுத்த வைக்கின்றான் ரமலான் அதே மாதத்தில் சூரியனு கிரகணம் ஏற்படக்கூடிய நாள்களில் நடு நாளில், அதாவது 27, 28, 29 அந்த 3 பகலில் நடு பகலில் சூரியனுக்கு கிரகணம் ஏற்படுகின்றது. 6 ஏப்ரல் 1894. இது யாருக்காக அந்த அடையாளங்கள் வெளிப்படுகின்றன? சையதுனா ஹஜரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லி மஹதியினா, நம்முடைய மஹதிக்காக வெளிப்படும் என்று வெளிப்பட்டு விட்டன. ஹஜரத் மிர்சா குலாம் முஹம்மது சாஹிப் காதியான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள், நான் காபாவின் ஆலையின் மீது நின்று சத்தியம் செய்து ஆணையிட்டு தயாராக இருக்கின்றேன், இறைவன் மீது ஆணையிட்டு சத்தியம் செய்து தயாராக இருக்கின்றேன், இறைவனுடைய ஆணையிட்டு கூற தயாராக இருக்கின்றேன். இந்த 2 விஷயங்களும் அடையாளங்களையும் அல்லாஹ் எனக்காக வெளிப்படுத்தியிருக்கின்றான். பிறகு எந்த இமாமதி அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள்? எங்கு தேடுகின்றார்கள்? இதன் உதாரணம் என்னதென்றால், இறைவன் அல்லாதிருக்கட்டுமாக வெளியிலிருந்து வந்தால், வெளியில் நெருப்பு இருக்கிறது என்று சொன்னால், நான் வெளியே சென்று அந்த நெருப்பை பார்க்கின்றோம். நாங்கள் இந்த நெருப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சொல்லவர் பொய் சொல்பவர் ஆவார். நெருப்பை பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவருடைய வேலை முடிந்து விட்டது. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து விட்டீர்கள். சூரிய சந்திர கிரகணம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மஹதியுடைய வருகைக்கான முன்னறிவிப்பாக 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது முழு உலகம் பார்த்து விட்டது. வேறு என்ன பார்க்கின்றீர்கள்? நீங்கள் வேறு என்ன தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள்? இதற்கான பதில் ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹுக்கு சென்று கொடுக்க வேண்டும். எனவே இமாம் மஹதியை பற்றி ரசூலே பாக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெளிவாக கூறிவிட்டார்கள், வழிகாட்டி விட்டார்கள், கட்டளையிட்டிருக்கின்றார்கள். இதா ரஅய்துமூஹு ஃபபாயிஊஹு வலவ் ஹப்பன் அலா சல்ஜி ஃபஇன்னஹு ஹலீஃபத்துல்லாஹுல் மஹதி. சுனன் இப்னு மாஜாவுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. அதில் நீங்கள் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பார்க்கும் பொழுது கிரகணம் பார்த்து விட்டீர்கள், ஃபபாயிஊஹு, நீங்கள் அவரிடம் பைய செய்யுங்களே. சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பேச்சுகள் மக்கள் பேசுகின்றார்களே, ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றார், அன்னாருடைய கட்டளைப்படி செயல்பட வேண்டும். ஃபபாயிஊஹு, பைய செய்ய வேண்டும். இன்று ஹலீஃபத்துல் மஸீஹ் ஹாமிஸ் அய்யதுல்லாஹு தஆலா பின் ஸலீஸ் அவரிடம் பைய செய்ய வேண்டும். தவழ்ந்து செல்ல வேண்டி வந்தாலும் சரி பனிமலையில், அப்பொழுதும் பைய செய்ய வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். தெளிவான விஷயத்தில் தெளிவான முறையில் சூரா ஜும்மாவில் கூறப்பட்டுள்ளது. எத்தனை ஹதீஸ்கள் இருக்கின்றனவோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் அவற்றை எடுத்தாலும் சரி, சையதுனா ஹஜரத் அக்ஸஸ் மிர்சா குலாம் முஹம்மது சாஹிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மைத்துவம் மிகவும் தெளிவாக இருக்கின்றது. அவர் என்ன அறிவிப்பு செய்தார்களோ அது அல்லாஹ்வின் தரப்பிலும் செய்தார்கள். இப்பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை என்னவென்றால், அன்னாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டுப்படாதவராகி இருப்பார். ஆக இது அவருடைய உதாரணமாகும். ஜஸாக்குமுல்லாஹு தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நிகழ்ச்சி தொடர்வாறு என்னுடைய அடுத்த கேள்வி மதிப்புக்குரியவர்களான கே தாரிக் அமசரிடம் என்னவென்றால், சில ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், திருக்குர்ஆனில் அரபி அல்லாத பல சொற்கள் வந்துவிட்டன என்று ஆட்சேபனை செய்கிறார்கள். அது முஸ்லீம்கள் எல்லாவர்கள் என்ன பதில் கூறியிருக்கிறார்கள்? இந்த ஆட்சேபனையும் உண்மைக்கு மாறானதாகும். குறிப்பாக மேற்கத்திய ஆய்வாளர்கள் இந்த ஆட்சேபனையை செய்கிறார்கள். அவர்கள் அந்த முயற்சியில் வெற்றி பெறவும் இல்லை. அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், இஸ்லாம் பல மார்க்கங்களுடைய தொகுப்பு தான் இஸ்லாம், முந்தைய மார்க்கங்கள் கூறப்பட்ட இஸ்லாமில் கூறப்பட்டுள்ளது என்று நிரூபிக்க முயற்சி செய்கிறார்கள். திருக்குர்ஆனில் அரபி அல்லாத சில சொற்கள் சேர்ந்து விட்டது என்று நிரூபிக்க முயற்சி செய்கிறார்கள். இது ஆழமாக இதை பற்றி நாம் ஆராய்ந்து பார்த்தால், உலகில் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும், புதிய மொழியாக இருந்தால் பழைய மொழியாக இருந்தாலும், அந்த மொழி முற்றிலும் தூயதாக உள்ளது என்று ஒருபோதும் கூற முடியாது. மற்ற மொழி சொற்களை விட்டு தூய்மையாக உள்ளது என்று ஒருபோதும் கூற முடியாது. மற்ற மொழி சொற்கள்
அந்த மொழியில் சேர்ந்து விடும்போது, மக்கள் புழக்கத்தில் வந்து விடும்போது, இலக்கியவாதிகள் அதை பயன்படுத்தும் போது அந்த மொழியினுடைய அங்கமாக மாறிவிடுகின்றது. அரபி கிராமரில் அதாவது மற்ற மொழி சொற்கள் அரபி மொழியில் வரும்போது மொரப் என்று கூறுவார்கள். இதை திருக்குர்ஆன் தொடர்பான ஆட்சேபனை என்னவென்றால், அரபி எல்லா சொற்கள் வந்துவிட்டன என்று ஆட்சேபனை கூறப்படுகின்றது. இது உண்மைக்கு மாற்றமானது. திருக்குர்ஆன் அரபியர்கள் முன்னால் எடுத்து வைக்கும்போது அவர்கள் புரியவில்லை என்று ஒருபோதும் சொல்லவில்லை. இது நம்முடைய மொழியே கிடையாது என்று அவர்கள் கூறவில்லை. அரபியர்கள் அந்த காலத்தில் அந்த திருக்குர்ஆன் அவருக்கு முன்னால் எடுத்து வைக்கும்போது அந்த ஆயத்துக்களை புரிந்தார்கள், சொற்களை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், ஒரு மொழியில் மாற்று மொழி சொல் சேர்ந்து விடும்போது, அது புழக்கத்தில் இருந்து விடும்போது, கவிஞர்களும் இலக்கியவாதிகள் பயன்படுத்தும் போது இது மாற்று மொழி சொற்கள் சேர்ந்து விட்டது என்று ஆட்சேபனை செய்வது சரியானதல்ல. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், திருக்குர்ஆன் அரபி மொழி மாற்று மொழி சொல்லை இணைத்து விட்டது என்று ஏற்றுக்கொண்டாலும் அதுவும் சான்று வெளிப்படுத்துகின்றது. அதாவது எல்லா மொழிகளுக்கும் தாயான இந்த மொழி அனைத்து மொழி சொற்களையும் ஏற்றுக்கொள்கிறது. அது ஒரு தவறை செய்கிறது என்றால் அது தவறாக கருதப்படாது, மாறாக அது ஒரு புதிய கண்டுபிடிப்பாக தான் இருக்கும். அரபி மொழியில் வேற்று மொழி சொல் சேர்ந்து விட்டது என்றால் இதுவும் அற்புதமாக தான் கருதப்படும். இதுவும் ஆட்சேபனைக்குரியது கிடையாது. திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அனைத்து சொற்களும் அந்த காலத்தில் அரபி மொழியில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் தான், மாற்று மொழி சொற்கள் கிடையாது. அரபி மொழியோட அங்கமாக மாறிவிட்டது. இந்த மக்கள் இந்த விஷயத்தில் ஏன் குழம்புகிறார்கள் என்று பார்க்கும் என்றால், அரபி மொழியில் இப்ரானி மொழிக்கும் ஒரு ஒற்றுமை இருந்தது, பல சொற்கள் சேர்ந்திருந்தது. இப்ரானி மொழி பல செமிட்டிக் லாங்குவேஜ் என்று கூறுவார்கள். ரெண்டு மொழிகளுக்கும் இடையில் பல ஒற்றுமைகள் இருந்தன, அரபி மொழிக்கும் இப்ரானி மொழிக்கும். இதன் காரணமாகத்தான் அரபியில் பல மொழிகள் சேர்ந்து விட்டதாக கருதப்படுகின்றது. உதாரணமாக ஃபுர்கான் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ள திருக்குர்ஆனில் இது அரபி அல்லாத மொழி சொல் என்று மேற்கத்திய ஆய்வாளர் கூறுகிறார்கள். ஃபுர்கான் என்பது அரபி மொழி சொல் தான் ஆகும். இது இலக்கியத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக மேற்கத்திய ஆய்வாளர்கள் ரஹ்மான் என்ற சொல்லையும் அரபி மொழி சொல் கிடையாது என்று கூறுகிறார்கள். குறிப்பாக அதற்கான சான்றாக திருக்குர்ஆன் வசனத்தை எடுத்து வைக்கிறார்கள். திருக்குர்ஆனில் ஒரு ஆயத்து வருகின்றது, வைதா கீழலகும் சுல்துல் ரஹ்மானி காலு அமர் ரஹ்மான். அவர்களிடம் ரஹ்மான், இறைவனாகிய ரஹ்மானுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லப்படும் போது ரஹ்மான் என்பது யார் என்று அவர்கள் கேள்வி கேட்பார்கள் காஃபிர்கள். ஹஜ்ரத் முஸ்லிமர்கள் எல்லாருக்கும் அவர்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் என்றால், ரஹ்மான் என்ற சொல்லே புரியவில்லை என்பது அவர்களுடைய நோக்கம் கிடையாது. என்ன நோக்கத்தில் ரஹ்மான் என்ற சொல் திருக்குர்ஆன் பயன்படுத்தப்பட்டுள்ளதோ அது எங்களுக்கு புரியவில்லை என்று தான் சொல்ல வந்தார்கள். அதாவது ரஹ்மான் என்ற இறைவன் யார் இது என்று எங்களுக்கு தெரியாது. ரஹ்மான் என்பது அதாவது எந்தவித உழைப்பும் இன்றி மனிதனுக்கு வழங்கக்கூடிய இறைவனை குறிக்கும் ரஹ்மான் என்பது. இந்த விஷயம் அவர்களுக்கு புரியவில்லை. அதாவது கேட்காமலே தரக்கூடிய இறைவன் யார் என்று அவர்கள் வினவினார்கள். அதை பற்றி தான் அந்த காஃபிர்கள் கேள்வி கேட்டார்கள். இதை புரிய வேண்டியது அவசியமாகும். அதாவது அரபி சொல்லை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், ஆனால் அது சொல்ல வந்த விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை. திருக்குர்ஆனுடைய மற்ற வசனங்களை பார்த்தால் இது பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம். அது ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி திருக்குர்ஆன் என்ன வருகிறது என்றால், திருக்குர்ஆனில் இந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கின்றது. நாம் எந்த ரசூலை தூதரை அனுப்பி வைத்தாலும் அந்த சமுதாயத்தின் மொழியிலே வகி இறக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது திருக்குர்ஆனின் அடிப்படை விஷயமாகும். ஹஸரத் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம்
அவர்களை பற்றி வரும்போது அவருடைய சமுதாயத்தினர்கள் யா ஷுவைபு, நீங்கள் கூறுகின்ற விஷயத்து பெரும்பாலான விஷயங்கள் எங்களுக்கு புரிவதில்லையே என்று கூறினார்கள். அதாவது மொழி புரியவில்லை என்று அவர்கள் கூற வரவில்லை, மாறாக எந்த போதனையை கொண்டு வந்தாரோ ஹஜ்ரத் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த விஷயத்தை எடுத்து வைத்தார்களோ அது அந்த மக்களுக்கு புரியவில்லை. ரஹ்மான் தொடர்பாக ஆட்சேபனை வரும்போது ஹஜ்ரத் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய கூற்றை நாம் புரிந்து கொள்ள இதை கொண்டு புரிந்து கொள்ள முடியும். இந்த விவகாரத்தை எளிதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த கேள்விக்கான பதிலும் கிடைத்து விடுகின்றது. விவகாரங்களை பற்றிய விஷயம் வருகின்றது. அந்த மொழியை பற்றி மொழியில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்களை பற்றிய கேள்வி கிடையாது. ஹஜ்ரத் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பல விஷயங்கள் நீங்கள் கூறுகின்ற பல விஷயங்கள் புரியவில்லை என்று சொன்னார்கள். அடுத்து ரஹ்மான் என்ற சொல் அரபி அல்லாத சொல் என்று வசனத்தை எடுத்து வைக்கிறார்கள் ஆட்சேபனையே. திருக்குறான் இன்னொரு வசனம் உள்ளது. அல்லாஹ் கூறுகின்றான், காலு லவ்ஷா ரஹ்மானு மாபத்னாகும். அந்த சமுதாயத்து காஃபிர்கள் சார்பாக கூறுகிறார்கள், ரஹ்மான் ஆகிய இறைவன் விரும்பினால் நாங்கள் ஷிர்கிலே விழுந்திருக்க மாட்டோமே என்று சொன்னார்கள். ரஹ்மான் என்ற சொல் அரபி அல்லாத சொல் கிடையாது. மாறாக ரஹ்மான் என்ற சொல் அரபியர்கள் காஃபிர்கள் பயன்படுத்திய சொல்தான். இந்த உதாரணங்களிலிருந்து திருக்குரானில் அரபி மொழி புழக்கத்தில் இல்லாத எந்த சொல்லும் திருக்குரானில் கிடையாது. திருக்குரானுடைய கருத்து செறிவு திருக்குரானுடைய உண்மைக்கு ஒரு சான்றாக இருக்கின்றது. திருக்குரான் மூலமாக கவிஞர்களும் இலக்கியவாதிகளும் பயன்பெற்றார்கள். எப்படிப்பட்ட மக்களிடையே இந்த திருக்குரான் இறங்கியது என்றால் அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தார்கள். இந்த வேதத்தின் மூலமாக திருக்குரானை கண்ணியத்துக்கு கண்டமாக மகத்துவத்துக்கு கண்டமாக அந்த படிப்பறிவு இல்லாத சமுதாயம் அறிவு உள்ள சமுதாயமாக மாறியது. அது திருக்குறானுடைய போதனையை கொண்டு மார்க்க அறிவாக இருந்தாலும் சரி, உலக அறிவாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லா விதமான அறிவையும் பெற்றார்கள். திருக்குறானே அரபி அல்லாத மாற்றுச் சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்ற ஆட்சேபனை தவறானதாகும். அவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருந்தால் அந்த காலத்து அரேபியர்களே மக்கத்து மக்களே ஆட்சேபனை எழுப்பியிருப்பார்கள். இந்த ஆட்சேபனை உண்மைக்கு மாற்றமானதாகும். ஜஸாக்குமுல்லாஹ் அஸ்ஸல் ஜஸா. இதன் தொடர்ச்சியாகவே அடுத்த கேள்வி மத்குரி மௌலானா முஹம்மது கோசஸ் அவர்களிடம் என்னவென்றால், சில ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள் திருக்குர்ஆனில் வீணாக திரும்ப திரும்ப சொல்லுதல் உள்ளது, தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருக்கிறது என்ற ஒரு ஆட்சேபனையும் செய்கின்றார்கள். இதை மறுத்து இந்த ஆட்சேபனை மறுத்து இதற்கான சரியான பதிலை புரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பணிவுடன் கூறுகின்றேன், இந்த ஆட்சேபனை பொதுவாக கிறித்தவர்கள் சார்பாக செய்யப்பட்டுள்ளது. அது செய்யப்படுகிறது. திருக்குர்ஆனில் மீண்டும் மீண்டும் சொல்லுதல் உள்ளது, ஒரு விஷயத்தை ரிப்பீட்டேஷனாக சொல்கின்றது என்கிறது. இங்கு ஒரு கிறித்தவர் இருந்தார், இதை பற்றி பெரும் ஆட்சேபனை செய்தார். சந்தர்ப்ப சூழல் இல்லாமல் சில விஷயங்களை மீண்டும் கூறுகின்றார்கள், அதுக்கு தொடர்பே இருக்காது. உதாரணமாக சூரா ரஹ்மான் இருக்கின்றது, அதில் ஒரு வசனம் மீண்டும் மீண்டும் வருகிறது, ஃபபி ஐயி ஆலா ரப்பிகுமா துகர்ரிபான். ஜின்கள் மற்றும் மனிதர்களே, நீங்கள் உங்களுடைய இறைவனின் எந்தெந்த அருட்கடைகளை நிராகரிப்பீர்கள். அடுத்த வசனம் வருகிறது, குல்லுமன் அலைஹா ஃபான். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்தும் அழிந்து போகக்கூடியது. இதில் என்ன ஆட்சேபனை வருகிறது என்றால், அழிந்து போவதை பற்றிய விஷயம் என்றால் இதில் என்ன தொடர்பு இருக்கின்றது? ஃபபி ஐயி ஆலா ரப்பிகுமா துகர்ரிபான். இங்கே அருட்கொடைகளை பற்றி எங்கே வந்து விட்டது? இங்கே தான் மரணத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது.
சையதுனா ஹதரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நூலிலும் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட இன்னும் பல நூல்களில் குறிப்பாக மல்ஃபூசாத்தில் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கான பெரும் விளக்கமான பதிலை கூறியிருக்கின்றார்கள். அதை நான் சுருக்கமாக கூறுகின்றேன். ஹதரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், மரணம் மற்றும் மாய்ந்து போதல் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் ஒன்றாகும். ஹுசூர் அவர்கள் ஒரு வசனத்தின் அடிப்படையில் கூறினார்கள், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லி யபுலுவக்கும் ஐயக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ்வே மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கின்றான். லி யபுலுவக்கும் உங்களை சோதிப்பதற்காக, உங்களில் அமல் அடிப்படையில் யார் சிறந்தவர் என்பதற்காக. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மாணவருக்காக தேர்வு இருக்கின்றது, அது மரணத்திற்கு எதிராக இருக்கின்றது. எவ்வளோ கஷ்டப்படுகின்றார், மரணத்தை போன்று இருக்கின்றது. தேர்வு இல்லை என்றால் முன்னேற்றம் கிடையாது, அடுத்து அவர் முன்னேறி போக முடியாது. அந்த பரீட்சை ஏன் நடக்கிறது என்றால் அவருடைய சிறந்த அந்த மதிப்பெண்கள் வந்து அவருடைய வாழ்க்கை முன்னேறுவதற்காக. மரணத்தை பற்றி பேசும் பொழுது திருக்குர்ஆன் அதை எப்படி எடுத்துக் கூறுகிறது என்றால், இது ஒரு பரீட்சையாகும், சோதனையாகும். இந்த சோதனையை நீங்கள் கடந்தால், இந்த பரீட்சையை நீங்கள் கடந்தால் உங்களுக்கு முன்னேற்றங்களை தெரிய வரும். இது அல்லாஹுடைய அருட்கொடைகளில் ஒரு அருட்கொடையாகும். அதில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபபி ஐயே ஆலா எ ரப்பெகுமா துக்கஸிகுமான். நீங்கள் அல்லாஹுடைய அருட்கொடைகளில் எந்தெந்த அருட்கொடைகளை நிராகரிப்பீர்கள். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னவென்றால், ஆட்சேபனை செய்கின்றார்களே அவர்களுடைய வேதத்தின் நிலை என்ன பாருங்கள். புனித பைபிளில் 4 இருக்கின்றது. மர்கா, மர்கஸ், லோகா, மதா. 4 கிட்டத்தட்ட ஒரே விஷயம்தான் கூறப்பட்டுள்ளது. ஈசா அலி இஸ்லாம், மஸீஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிறப்பிலிருந்து சிலுவை சம்பவம் வரை அவர்களோடு நடந்தது எல்லாம். இது மீண்டும் மீண்டும் கூறுதல் இல்லையா? ஒரு விஷயத்தை ரிப்பீட்டாக சொல்வது இல்லையா? மூன்றாவது விஷயம், பொதுவாக மற்ற மக்கள் ஆட்சேபனை செய்கின்றார்கள், இஸ்லாமிய தொழுகையிலும் மீண்டும் மீண்டும் சொல்வது இருக்கின்றது. சூரா ஃபாத்திஹா ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதுகின்றோம், துஆக்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். இதனுடைய நோக்கம் என்ன? மீண்டும் மீண்டும் சொல்வது நோக்கம் என்ன? இது புரிய வேண்டிய விஷயமாகும். பார்வையற்றவர்களை பார்த்திருப்பீர்கள், குருடர்களை பார்த்திருப்பீர்கள். அல்லாஹ் அனைவருக்கும் மன்னிப்பளிப்பானாக. அவர்களுக்கு திருக்குர்ஆன் மரணம் செய்ய வைக்கப்படுகிறது. அவர்கள் முன்னால் சொல்வதை அவர்கள் எத்தனை மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள் என்றால், திருக்குர்ஆனை மரணம் செய்து விடுகிறார்கள். மாணவர் எந்த அளவு மரணம் செய்ய வைக்கிறார் என்றால் அது அவர்களுக்கு மரணமாகி விடுகிறது, அவர்களுடைய அறிவின் ஒரு பகுதியாகி விடுகிறது. மீண்டும் மீண்டும் சொல்வது என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ, திருக்குர்ஆன் என்ன கூறுகின்றதோ, என்ன துஆக்கள் இருக்கின்றனவோ அவற்றை உங்களுடைய பகுதியாக்கிக் கொள்ளுங்கள், அதன்படி செயல்படுங்கள். இப்பொழுது நான் இடைச்சர்களாக ஒரு விஷயத்தை கூறுகின்றேன். முதல் கேள்விக்கு பதிலாக நான் பரிவுடன் கூறியிருந்தேன், இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரப்பிலிருந்து இறங்கப்பட்டுள்ளது. அவன் அகில உலகங்களின் எஜமானனாவான். அவன் இந்த மறையில் தன்னுடைய வழிமுறைக்கேற்ப இறக்கியிருக்கின்றான், மனிதர்களுடைய தேவைகளுக்கேற்ப. நீங்கள் இன்னொரு கோணத்தில் கவனம் செலுத்தினால், மனிதனுடைய வாழ்வு முழுக்க மீண்டும் மீண்டும், அதாவது ரிப்பீட்டேஷனை சார்ந்திருக்கின்றது. உதாரணமாக, ஒரு நிமிடத்தில் 3 முறை நாம் சுவாசிக்கின்றோம். ஏன் ஒரே வாட்டி எடுத்ததில்லை? ஒரு நொடியில் நம்முடைய உடலில் பிளட் சர்க்குலேஷன் இருக்கின்றது. இந்த இரத்த ஓட்டம் ஏன் ஒரே அடியாக இருப்பதில்லை? 90 முறை 70 முறை ஏன் இந்த இதயம் துடிக்கின்றது? ஒரு முறை மட்டும் ஏன் துடிப்பதில்லை? ஒவ்வொரு நாளும் ஏன் சாப்பிடுகின்றோம்? ஒரே முறையாக ஏன் சாப்பிடுவதில்லை? நம்முடைய வாழ்வின்
இந்த ரிப்பிட்டேஷனே நம்முடைய வாழ்வு சார்ந்திருக்கின்றது. இந்த அடிப்படையாக கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்வு. சூரியன் இருக்கின்றது, பூமி சுற்றி சூரியனுக்கு முன்னால் வரும்போது சூரியன் உதித்துவிட்டு என்று கூறுகின்றோம். சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. பூமியின் பகுதி அங்கே வந்தபோது நாம் சூரியன் உதித்து விட்டது என்று கூறுகின்றோம், மறந்து விட்டது என்று கூறுகின்றோம். ஏன் ஒரு இடத்திலே நிற்பதில்லை? ஆக அல்லாஹ் தன்னுடைய அண்ட சராசரத்தை இப்படி படைத்திருக்கின்றான். இது ரெப்பிட்டேஷனை சார்ந்திருக்கின்றது. அல்லாஹுடைய விருப்பம் இது மீண்டும் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். உடல் ரீதியாக நாம் பார்க்கின்றோம், வாழ்வு முழுவதுமே ரெப்பிட்டேஷன் இருக்கின்றது. உதாரணமாக கண் சிமிட்டுகின்றோம். எத்தனை முறை கண் சிமிட்டுகிறோம்? ஏன் கண் திறந்திருப்பதில்லை? இந்த அனைத்தையும் அல்லாஹுடைய ஒரு அமைப்பாகும். அது ரெப்பிட்டேஷனை சார்ந்துள்ளது. திருக்குர்ஆன் சில வசனங்களை மீண்டும் மீண்டும் கூறுகின்றது. அதில் மிகவும் ஆழமான நுட்பம் இருக்கின்றது. அதை எடுத்து சொல்வதற்கான நேரம் இல்லை. ஆனால் ஆழ்ந்து கவனம் செலுத்தும் பொழுது மனிதன் வியப்படைந்து விடுவான். ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தஃப்சீரை படித்தால், ஹதரத் முஸ்லிமோத் அவர்களுடைய அந்த தஃப்சீரை விளக்க உரையை படித்தால் பல்வேறு இடங்கள் வந்துள்ளது தெரிய வரும். மீண்டும் மீண்டும் சொல்வதில் எந்த அளவுக்கு பலன்களும் இத்தனை பலக்கத்துக்கள் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் சில சம்பவங்கள் எடுத்து கூறியிருக்கின்றான். திருக்குர்ஆனில் சில இறந்த கால விஷயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக ஒரு விஷயம் கூறப்படுகிறது. ஃபிர்அவுன் மற்றும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இடத்திலும் வரும் இடத்திலெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் ஒன்று அது முன்னறிவிப்பிலொடியில் இருக்கும். இல்லை என்றால் முஸ்லிம்களே நீங்கள் இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் என்பதற்காக இருக்கும். அங்கு நடந்தது நீங்கள் செய்யாதீர்கள் என்பதற்காக. ஒவ்வொரு இடத்திலும் ஒரு படிப்பினைக்காக இருக்கும், ஒரு அறிவுரையாக இருக்கும், சில இடங்களில் முன்னறிவிப்பாக இருக்கும். ஃபிர்அவுன் மற்றும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் இருக்கின்றது. ஆனால் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி முன்னறிவிப்பு இருக்கின்றது. இந்த மீண்டும் மீண்டும் சொல்வது திருக்குர்ஆனில் இருக்கின்றது. இதற்கு மிக பெரும் பலன் இருக்கின்றது. இது எப்பொழுது புரியும் என்றால், சையதுனா ஹதரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தஃப்சீர் மற்றும் திருக்குர்ஆன் கலீஃபாக்களுடைய தஃப்சீரை நீங்கள் கவனமாக படிக்கும் பொழுது, குறிப்பாக தஃப்சீரை கபீரை, அதற்குள் ஹுசூர் அவர்கள் இந்த மீண்டும் மீண்டும் சொல்வதனுடைய நுட்பத்தை எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். இதனுடைய ஆட்சேபனை மிகவும் வலுவான ஆட்சேபனையாகும். உலகத்தை படைத்தவன் எந்த அடிப்படையில் வைத்திருக்கின்றான், அது எப்பொழுது தெரிய வரும் என்றால் அதன் ஆழ்ந்து கவனம் செலுத்தும் பொழுதுதான். ஹதரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்து வந்தார்கள். அந்த துவாவை நாம் செய்ய வேண்டும். இறைவா, இது உன்னுடைய மறையாகும், நீ புரிய வைத்தால் நாங்கள் புரிந்து கொள்வோம். உன்னுடைய மறையாகும், நீ புரிய வைத்தால் நாங்கள் புரிந்து கொள்வோம். இந்த துவா இல்லாதவரை, இந்த நியத் இல்லாதவரை இந்த விஷயங்கள் எல்லாம் புரியக்கூடியவை அல்ல. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. என்னுடைய அடுத்த கேள்வி மதிப்புக்குரிய தாரிக் அஹ்மத் சாஹிப்களிடம். திருக்குர்ஆன் தொடர்பான இன்னொரு ஆட்சேபம் என்னவென்றால், திருக்குர்ஆனுடைய கருத்தில் தொடர்பற்று இருக்கின்றது, தொடர்பில்லாமல் கருத்துக்கள் கூறப்படுகின்றது. போர்களை பற்றி கூறப்படுகிறது என்றால் முனாஃபிக்குகள் ஏசப்படுகிறார்கள். இதற்கான பதிலை சுருக்கமாக கூறவும். ஜஸாக்குமுல்லா. இந்த ஆட்சேபனை உண்மைக்கு எதிரானதாகும். திருக்குர்ஆனுடைய பொருள் புரியவில்லை என்றால், அதனுடைய வரிசையில் அவர்கள் சிந்திக்கவில்லை என்றால், அப்படிப்பட்ட மக்கள் தான் அந்த ஆட்சியம் எடுத்து வைக்கிறார்கள். திருக்குர்ஆனுடைய வரிசை முறையும் மகத்துவமான ஒரு அற்புதமாகும். எழுத்துக்களுடைய வரிசையாக இருந்தாலும் சரி, ஆயத்துடைய வரிசையாக இருந்தாலும் சரி, அனைத்துமே அற்புதம்தான். ஒன்று, திருக்குர்ஆனுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால், திருக்குர்ஆனை பார்க்கும்போது அது வரிசையற்ற இருப்பதாக தெரிய வருகிறது. அதை சிந்திக்கும்போது, அதை புரிவதற்கு முயற்சி செய்யும்போது இது மிக மகத்துவமுள்ள வரிசை அமைப்பு என்று புரிய வருகின்றது. இது திருக்குர்ஆனுடைய தனிச்சிறப்பாகும். திருக்குர்ஆனின் இன்னொரு தனிச்சிறப்பு என்னவென்றால், இது கருத்தை பொறுத்து அது அமைந்திருக்கின்றது. மனிதன் ஓதும்போது ஒரு கேள்வி எழுகின்றது, அடுத்த வசனத்திலேயே அதற்கான கேள்விக்கான பதில் கிடைத்து விடுகின்றது. சில சமயம் திருக்குர்ஆனை ஓதும்போது இங்கு இதை பற்றியும் விளக்கியிருக்க வேண்டும் என்ற ஒரு நினைவு தோன்றுகின்றது.
மனித இயல்புக்கேற்ப அந்த கருத்து அடுத்து வந்து விடுகின்றது. இது வரிசை தொடரின் அற்புத தொகுப்பாக திருக்குர்ஆன் உள்ளது. மக்களுடைய குறை மதியின் காரணமாக அவர்களுக்கு புரிவதில்லை. திருக்குர்ஆனை எந்த வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விளக்க உரை இருந்தாலும் சரி, இரண்டாவது கலீஃபாவுடைய தஃப்சீராக இருந்தாலும் சரி, மற்ற கலீஃபாக்களுடைய விளக்க உரை இருந்தாலும் சரி, அதை படிக்கும்போது திருக்குர்ஆனை பற்றி புரிந்து கொள்ள முடிகின்றது. சுருக்கமாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் என்ற வசனம் உள்ளது. இந்த சுருக்கமான ஆயத்தில் எப்படிப்பட்ட மகத்துவமிக்க முன்னறிப்பு உள்ளது என்றால், மக்கள் இதை பற்றி சிந்திக்கும்போது வியப்படைந்து விடுகின்றான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் என்று கூறப்பட்டுள்ளது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்னறி பற்றிய உள்ளது. அல்லாஹ் அவர் எதையெல்லாம் கூறுவாரோ அல்லாஹ்வுடைய கூற்றை தான் கூறுவார். வரலாற்று ரீதியான விஷயம் வந்துவிட்டது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னறிவிப்பை நிறைவேற்றியவாறு வந்தார்கள். இக்ரா இது தப்லீகின் பக்கம் கவனமூட்டுகின்றது. இது எப்படிப்பட்ட வேதம் என்றால், குறிப்பிட்ட சமுதாயத்திற்கோ கிடையாது, மாறாக எப்படிப்பட்ட இறைவன் இது இறக்கியிருக்கின்றான் என்றால், முழு உலகத்தையும் படைத்திருக்கின்றான். உலகளாவிய அளவில் இது திருக்குர்ஆன் உலகளாவிய மக்களுக்காக வந்திருக்கின்றது. ஹலக்கல் இன்சான் மின் அலக்கு என்ற ஆயத்து உள்ளது. மனிதன் பலவீனமாக இருக்கின்றான். உங்களது ஆற்றலின் மூலமாக வெற்றி பெற முடியும் என்றால் அது தவறானதாகும். இறைவனுடைய ஆதரவு ஒத்தாசை இல்லாமல் உங்களை வெற்றி கிடைக்க முடியாது. அலக் என்ற சொல்லில் மனித இயல்பில் இறைவனுடன் தொடர்புக்கான விஷயம் வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சில சொற்களில் பல மகத்துவம் மிக்க விஷயங்களை திருக்குர்ஆன் பேசியிருக்கின்றது. இன்னொரு உதாரணத்தை நான் கூறுகின்றேன். திருக்குர்ஆனில் சூரா ஜும்மாவுடைய வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி அல் மலிக்குல் குத்தூஸில் அசீஸில் ஹக்கீம். இங்கு முதல் வசனத்தில் இவருடைய 4 பண்புகளை பற்றி கூறப்பட்டுள்ளது. அல் மலிக, அல் குத்தூஸ், அல் அசீஸ், அல் ஹக்கீம். அடுத்து வருகின்றது, அதனுடைய வரிசை முறையை பாடுங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், ஹுவல்லதி பாசஃபில் உம்மியீன ரசூலம் மின்ஹும். இதன் அல் மலிக் என்ற பண்பை சுட்டி காட்டுகின்றது. மலிக்காக இருப்பவன் மக்களுடைய தர்பியத்திற்காக ஏற்பாடு செய்ய வேண்டும், வழிகாட்ட வேண்டும், அவர்களுக்கு கைட்லைன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பொதுமக்களுடைய தேவைக்காக நபியுடைய வழிகாட்டலுக்காக நபியுடைய தேவையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். படிப்பறிவு இல்லாத மக்களிடம் நபியை அவன் இறக்கினான். அல் குத்தூஸுடைய பண்புடைய விளக்க வருகின்றது. அடுத்த வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், எத்துலு அலைஹிம் ஆயாத்தி வயுஸக்கிஹிம். குத்தூஸ் என்பவன் தூயவன். இங்கு உள்ளத்தை தூய்மைப்படுத்தப்படுகின்ற விஷயத்தை பேசப்படுகின்றது. உள்ளத்தை தூய்மைப்படுத்துவார், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டுவார் அந்த நபி. அடுத்து வருகின்றது அல் அசீஸ் என்ற பண்பினுடைய மிகைத்தோன் என்ற பண்பினுடைய விளக்கம் வருகின்றது. இவ் அல்லி முகமுல்ல கிதாப. திருக்குர்ஆன் எப்படிப்பட்ட வேதமாக இருக்கும் என்றால், எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால், முழு உலகிற்கும் நல்ல வெற்றியை கொடுப்பான். அல் ஹக்கீமுடைய பண்பை பற்றி வருகின்றது. வல் ஹிக்மா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. பிறகு அடுத்து வரும்போது வைன் காணுமின் கவில் அதாலின் முபீன் வாஹ்ரீன மின்ஹும் லர்மா இல் ஹக்குபியும் வஹுல் அசீசுல் ஹக்கீம். எங்கு ஒரு இடைவெளி விட்டிருக்கின்றான். அதாவது படிப்பறிவு இல்லாத மக்களிடத்திலும் ஒரு தோற்றம் இருக்கும், இறுதி பின்னவர்களிடத்திலும் ஒரு தோற்றம் இருக்கும். இடைவெளி என்னவென்றால், முஸ்லீம்கள் மீது ஒரு நிலை வரும். முஸ்லீம்கள் இஸ்லாத்துடைய போதனைக்கேற்ப அமல் செய்ய மாட்டார்கள், திருக்குர்ஆனை விட்டு விடுவார்கள். அந்த இடைவெளியில் வஹுல் அசீசுல் ஹக்கீம் அந்த பண்பு மீண்டும் வந்துவிடும். இங்கு நுட்பமான பொருளுடன் வரிசைப்படி அமைக்கப்பட்டுள்ளது என்று பாருங்கள். அல்லாஹ் பின்னவர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தோற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அன்னாருடைய தொண்டர் அன்னாரை முழுமையாக பின்பற்றியவாறு அவர் தோன்றுவார். அவரை மீண்டும் அல்லாஹ் அவரை மேய்க்க செய்வான். எப்படிப்பட்ட வரிசை தொடரில் திருக்குறள் அமைந்துள்ளது என்றால் அதை பற்றி சிந்தித்தால் மனிதன் திகைத்து விடுகின்றான். ஒரு உதாரணத்தை கூறி எனது விஷயத்தை முடித்துக்கொள்ள நிறைவு செய்வேன். அஸ்மாய் என்ற அரபி இலக்கண சான்றோர் ஒரு முறை ஒரு சபையில் திருக்குறானுடைய தர்ஸை கூறிக்கொண்டிருந்தார். திருக்குறான் வசனத்தை ஓதும்போது வஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிகத்து ஃபக்த வைதியஹுமா ஜஸா பிமா கஸப நகாலம் மினல்லாஹி கஃபூர் ரஹீம். அங்கு காட்டரபி ஒருவர் இருந்தார், படிப்பறிவு இல்லாதவர். அவர் இது இறைவனுடைய வேதமா எனக்கு ஆம் என்றவர் கூறினார். அறிஞர் அந்த காட்டரபி கூறினார், இது முற்றிலும் இறைவனுடைய வேதமாக இருக்க முடியாது. சபையில் இருந்தவர்கள் அவர்கள் கோபப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அறிஞர் கூறினார், அவருடைய விஷயத்தை கேட்கலாம், நீங்கள் திருக்குறானை மனப்பாடம் செய்திருக்கிறார் என்று காட்டரபியிடம் கேட்டபோது இல்லை என்று கூறினார். திருக்குறான் பிரதி வரவழைத்தார்கள், திலாவ செய்தார்கள், அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். வஸ்ஸாரிகத்து ஃபக்த வைதியஹுமா ஜஸாவும் பிமா கஸப நகாலம் மினல்லாஹி வல்லாஹு அசீசுன் ஹக்கீம். முதல் கஃபூர் ரஹீம் என்று ஓதினார். முதல் அசல் வசனம் அசீசுன் ஹக்கீம் என்பதாகும். அஸ்மையின் நபர் வியப்பு அடைந்து விட்டார். நீ திருக்குறானுடைய ஆஃபீஸும் கிடையாது, எவ்வாறு இந்த தவறு உங்களுக்கு தெரிய வந்தது என்று கேட்டபோது காட்டரபி கூறினார், இது சாதாரண மனுஷனுக்கு இது தெரியுமே. திருடனுடைய கையை வெட்டப்படும் போது அங்கு மன்னிக்கக்கூடிய இறைவனை பற்றி அங்கு பண்பு வராது. அங்கு அல்லாஹ் மிகைத்தோன், தீர்ப்பு கூறக்கூடியவன், எஜமானன், நீதியாளன், சரியான முறையில் தீர்ப்பு கூறக்கூடியவன் என்ற பண்பு தான் வர வேண்டும். கஃபூர் ரஹீம் என்பது அந்த வசனத்துடைய அங்கமாக ஆகவே முடியாது. அதாவது மன்னிப்பை பற்றி பேச்சே அங்கே கிடையாது என்று அவர் சொன்னார். சாதாரண காட்டரபி கூட இந்த வரிசை தொடரை புரிந்து வைத்திருந்தார். எவரெல்லாம் திருக்குரான் தொடர்பற்று இருக்கின்றது, வரிசை முறை சரியில்லை, இது அறிவுக்கு மாற்றமான ஆட்சேபனையாகும். ஜிசாக்கும் அல்லா தாலா அஸ்னல் ஜிசா. நேர்களே, இத்துடன் நம்முடைய இன்றைய எபிசோட் நிறைவடைய இருக்கின்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக சையதுனா ஹதரத் அக்தஸ் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மேற்கோளை நான் எடுத்து வைப்பேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், சில அறிவினர்கள் நம்மால் திருக்குரானை புரிய முடியாது, இது மிகவும் சிரமமானதாகும், எனவே இதன் பக்கம் கவனம் செலுத்தக்கூடாது என்று கூறுகிறார்கள். இது அவர்களுடைய தவறாகும். திருக்குர்ஆன் கொள்கை ரீதியிலான விவகாரங்களை எத்தகைய அருமையாக புரிய வைத்திருக்கிறது என்றால் அது ஈடு இணையற்றதாகவும் மேலும் அதன் சான்றுகள் உள்ளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த திருக்குரான் எத்தனை சொற்றறிவும் பொருட்செறிவும் மிக்கதென்றால் முற்றிலும் எழுத படிக்க தெரியாதவர்களாக இருந்த அரேபிய காட்டுவாசிகளுக்கு புரிய வைத்துவிட்டது. பிறகு இப்பொழுது ஏன் அதை புரிய முடியாது? மல்ஃபுசாத் தொகுதி 5 பக்கம் 177 2003 ரப்பா வெளியீடு. நேயர்களே, இத்துடன் நம்முடைய இன்றைய எபிசோடு நிறைவடைகின்றது. இன்ஷா அல்லாஹு தாலா அடுத்த எபிசோடில் இதே தலைப்பில் நாம் நம்முடைய உரையாடலை தொடர்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने, आओ लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया